ஜெமி வார்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே ஒரு முக்கியமான மான்ஸ்டர் ஆல்ரவுண்டரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு அந்த ஆக்ஷனுக்காக 2 வீரர்களை டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் யார், என்ன காரணமாக ஜெமி வார்டனை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இப்போதைக்கு யார் வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ருத்ராஜ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான மேட்ச்லேருந்து இப்போ திடீர்னு வெளியேறி இருக்காரு. என்ன காரணமாக வெளியேறி இருக்காரு, எந்த மேட்சை வந்து மிஸ் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் எந்த மேட்ச்சில் வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ருத்ராஜை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நம்ம ருத்ராஜ் மேட்ச் வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் ஒரு முக்கியமான மேட்ச்ல இருந்து கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ இதுலையாவது ஒரு நல்ல ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் முக்கியமான மேட்ச்ல இருந்து நம்ம ருத்ராஜ் இப்போ வெளியேறி இருக்காரு. யார் சார் கவுண்டிக்காக விளையாட போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதம் 22லேருந்து நம்ம ருத்து அந்த டீமுக்காக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யார் சார் கவுண்டி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 18ஆம் தேதி அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ருத்ராஜ் பர்சனல் காரணமாக இப்போ அந்த டீம்லேருந்து வெளியேறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான விளக்கத்தை எதுவுமே வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் பர்சனல் காரணமாக தான் வெளியேறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து மேட்ச் ஆடுவார்னு. இது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நெக்ஸ்ட் எந்த மேட்ச் ஆட போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு மேட்சுமே இல்லை. ஸோ ஃபுல் ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு. 1 மந்த்துக்கு அப்புறமா தான் நம்ம ருத்ராஜ் மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அடுத்து நம்ம ஜெமி வார்டன் மாற்று வீரரை பார்த்துடலாம். ஜெமி வார்டனுக்கு சிஎஸ்கேவோட ஆடலாம்ல அதிக வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஜெமி வார்டனை வந்து சிஎஸ்கே சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதும் மறுபக்கம் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இப்போதைக்கு அவரோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே 2 முக்கியமான ஆல்ரவுண்டரை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரன் கிரீன். இவருக்காக சிஎஸ்கே கன்ஃபார்மாக வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்களாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்காக தான் நம்ம சிஎஸ்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு மட்டும் இல்லை, மேக்ஸ்வெல்லையும் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படலை. ஸோ பஞ்சாப்ல இருந்து வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் மேக்ஸ்வெல்லை வந்து பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சில அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடக்கூடியவர், பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு 3லுமே வந்து ப்ளஸ்ஸாக இருப்பார். ஸோ இதன் காரணமாக தான் இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டானோவன் பெரேரா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக நிறைய டீமுக்கு வந்து விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜேஎஸ்கே டீமாக இருக்கட்டும், டிஎஸ்கே டீமாக இருக்கட்டும், 2 டீமுக்கும் வந்து விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கும் வந்தால் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவருக்காகவும் வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. டெல்லி வந்து சரியாக இவரை யூஸ் பண்ணலை. இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன், அது மட்டும் இல்லாமல் டானோவன் பெரேரா, மேக்ஸ்வெல், இந்த 3 பேர்த்தில் ஒருத்தரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த 3 பேரில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமரன் கிரீனை எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பேட்டிங்கில் சூப்பராக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் வந்து வேகமாக வந்து வீசக்கூடியவர். ஸோ ஒருவேளை கேமரன் கிரீன் மிஸ் ஆனால் அந்த இடத்துல நம்ம டானோவன் பெரேராவை எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜெமி வார்டனை ரிலீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? அவரோட மாற்ற யாரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.